தட்டைப்பயிறு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, தட்டைப்பயிறு இது வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு. சோம்பு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு எடுத்துக்கலாம். வெங்காயம் இது வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 3, இஞ்சி, வரமிளகாய், பச்சை மிளகாய் ஒவ்வொன்று எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து மிக்ஸி ஜாரில் இந்த ஜீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்து பட்டை இது, அதுக்கப்புறம் வந்து இந்த வரமிளகாய் 1, பச்சை மிளகாய், இந்த பூண்டு வந்து நம்ம தோல் எடுத்துகிட்டு ஒரு 3 பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து தோல் சீவி உள்ளே போட்டுடலாம். ஒரே ஒரு சுத்து விட்டு நம்ம எடுத்துடலாம். இப்படி கரப்பாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இந்த கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி இது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, வைக்கும் போதே நம்ம போட்டுடலாம். இது போட்டதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஸோ இப்படி கரகரப்பாக அரைச்சதுக்கப்புறம் இந்த நம்ம ஊற வச்சுருந்த இந்த தட்டைப்பயிரை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு சால்ட்டு, இந்த சால்ட்டை போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதுலேயே தண்ணி இருக்கும். இதில் வந்து வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டா இந்த வடை வந்து வராது. அதனால இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டோம், தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். அதனால் வந்து நல்லா கரகரப்பாக இருக்கும். வடை மிக்சர்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்படி தட்டி நம்ம வந்து வச்சிடலாம். கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா தட்டையாக ரொம்ப சின்னதாகவே போடலாம். இப்போ என்னென்னா, இதில் வந்து ஒரு சின்ன வடையை வந்து ஒரு 10 வடை வரும். ஆனால் இப்போ வந்து நான் 4 மட்டும் போட போகிறேன். இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இதில் வந்து ஆயில் ஊற்றி எல்லாம் தேவையான அளவு. இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சுக்கா. நம்ம முதல்ல போட்டது வந்து வெந்துருச்சு. நம்ம வந்து அதை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இந்த வடையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ எடுத்துடலாம். கிறிஸ்பியான தட்டைப்பயிறு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா நம்ம க்ரீன் சட்னி எதோட வேணாலும் நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஈவினிங் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது.